என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என்மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். அலைகள் என்மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகள் என்மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். மலைகள் என்மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என்மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். அலைகள் என்மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன். மலைகள் என்மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். மலைகள் என்மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தானியேல் 10ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலே 10ஆம் அதிகாரத்தின் 11வது வசனத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டிய அவசியத்தையும் அத்தியாவசியத்தையும் கட்டாயத்தையும் நாம் தியானித்தோம். இன்றைக்கு இதன் தொடர்ச்சியாக 12வது வசனத்தை இன்றைக்கு 9வது பாகமாக, அதாவது 10ஆம் அதிகாரத்திலே 9வது பாகமாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். தானியேலினுடைய ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து கேபிரியல் தூதன் அங்கே தானியேலிடம் பதில் கொண்டு வந்து தானியேலை நோக்கி, நீ பயப்படாதே, உன் வார்த்தை தேவ சந்நிதியிலே கேட்கப்பட்டது. அதற்கான பதிலை நான் இப்பொழுது தேவ சமூகத்தில் உடனடியாக கேட்கப்பட்டு எனக்கு சொல்லப்பட்டு நான் இங்கு வந்திருக்கிறேன். நீ அறிவை, அதாவது புற்றியுள்ள அறிவை வாஞ்சித்ததும், உன்னுடைய இருதயம் என் ஞானத்தையும் தெரிந்து கொண்டதாலும், அதனால் உன்னுடைய ஜெபம் அங்கு கேட்கப்பட்டது மட்டுமின்றி அந்த ஜெபத்திற்கான பதில் தானியேலுக்கு உடனடியாக அருளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஏன் தானியேலுக்கு இந்த ஜெபத்திற்கு பதில் உடனே கிடைத்தது என்றால், அவன் தன்னை தேவ சமூகத்திலே முற்றிலும் தாழ்த்தினான். உபவாசத்தின் மூலமாக, எப்பொழுதும் ஜெபித்ததன் மூலமாக தன்னை ஒரு சிறியவனாக, சிறுமைப்படுத்தினவனாக இருப்பதாக இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இப்படியெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தாழ்மை உள்ளவனாக இருந்ததினாலே அவனுடைய விண்ணப்பங்களின், தானியேலுடைய விண்ணப்பங்களின் வார்த்தைகள் நிமித்தமாக அதற்கான பதிலை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று தேவ தூதன் சொன்னார். இதனால் இதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இந்த 12ஆம் வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கும் முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். ஆகவே தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தேவனுக்கு முன்பாக தன்னை சிறுமைப்படுத்தினதற்காக அவனுடைய ஜெபம் உடனே கேட்கப்பட்டது. இன்றைக்கு இதன் விளைவாக நம்முடைய ஜெபம் தேவ சமூகத்திலே கேட்கப்படுகின்றதா? தானியேல் ஜெபத்தை கேட்கப்பட்டது போல நிச்சயமாக கேட்கப்படும். எப்படியெனில், தானியேலைப் போல நாமும் நம்மை சிறுமைப்படுத்தி உபவாசித்து எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருந்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும். இது தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு உரியது. தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத புறஜாதியர்களுக்கு அவர்களுடைய ஜெபம், அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் கேட்கப்படுமா என்பதை தான் நாம் இன்றைக்கு இதன் தொடர்ச்சியின் விளைவாக தியானிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு, புறஜாதிகளின் ஜெபங்கள் கேட்கப்படுமா என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். பொதுவாக பல இடங்களிலும் கிறிஸ்தவ திருச்சபைகளுக்காக அந்த திருச்சபைகளின் முன்பாக சாலையிலே செல்லுகின்ற அநேக புறஜாதியினர், சில பேர் சபையிலே ஆராதனை நடந்தாலும் கண்டுகொள்ளாமல் போய்கொண்டிருப்பார்கள். சில பேர் வேடிக்கை பார்ப்பதைப் போல பார்த்து கொண்டே போயிருப்பார்கள். சில பேர் என்ன நடக்கிறது என்பதை கவனித்து கொண்டு போவார்கள். சில பேர் நின்று தேவனை நோக்கி வணங்கிவிட்டு போவார்கள். சில பேரை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த சாலையிலே ஆலயத்திற்கு நேராக முன்பாக நின்று கொண்டு தாங்கள் சோகமாக தங்கள் கவலை தோய்ந்த முகத்துடன் தேவ சமூகத்திலே சபைக்கு உள்ளே வராமலேயே வெளியே நின்றே அவர்கள் அழுது கொண்டு தேவனிடத்திலே ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை அவர்கள் வைத்துவிட்டு சிறிது நேரம் பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள். சில பேர் உள்ளே நுழைந்து உட்கார்ந்தும் தேவனிடத்திலே ஒரு ஜெபத்தை வைத்துவிட்டு உடனே வெளியே சென்று விடுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கின்ற ஏதாவது ஒரு பிரச்சனை, கவலைகள், கண்ணீர்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், கடன்கள், நோய்கள், வறுமை, திருமண தடைகள், வேலையில்லா தடைகள், வருமான தடைகள், மதுபானத்துக்கு அடிமை, இப்படி அவர்கள் பல வகையிலே இன்னல்களை பட்டு ஏதாவது ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருக்கும் போது அந்த சிக்கலிலே நமக்கு எப்படியாவது விடுதலை கிடைத்து விடாதா? நம்ம தெய்வம்தான் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதோ இல்லையோ, இந்த தெய்வத்திடமும் ஒரு வார்த்தை நாம் ஜெபித்து விட்டு போவோமே என்ற எண்ணத்தோடு அநேகர் இன்றைக்கு நாம் ஜெபித்து கொண்டிருப்பதை ஆலய ஆராதனைகளிலே விசுவாசிகள் பார்க்காவிட்டாலும் ஊழியக்காரர் நிச்சயமாக சாலையை பார்த்து கொண்டே ஆராதனை நடத்துவதனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடியும். ஆகவே அவர்கள் அந்த ஜெபம் தேவன் மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறார்கள் என்றால் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறார்கள். அதிலே 2 விதம் உண்டு. ஒரு பொருத்தனையும் பண்ணிவிட்டு சொல்வார்கள், நான் செல்கின்ற காரியம், இந்த காரியத்தை மட்டும் நீர் வாக்கு செய்தால் நான் இந்த சபைக்கு நான் இதை செய்கிறேன் என்று அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டு போவார்கள். இது தேவன் மீது நம்பிக்கை இல்லாத விசுவாசியாத ஜெபம். சில பேர், நீர் செய்வேர் என்று விசுவாசிக்கிறேன், நான் என்னால் முடிந்த ஏதாவது செய்கிறேன் என்று அவர்கள் ஒரு பொருத்தனையை பண்ணிவிட்டு செல்வார்கள். இது விசுவாசிக்கின்ற ஜெபம்தான். ஆகவே இந்த விசுவாசிக்கின்ற ஜெபமாக இருந்தாலும் சரி,
அல்லது விசுவாசியாத புறஜாதிகளின் ஜெபமாக இருந்தாலும் சரி தேவ சமூகத்திலே கேட்கப்படுமா என்றால், தானியேலைப் போல தன்னை தாழ்த்தி தன்னை சிறுமைப்படுத்தி தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக அந்த ஜெபம் கேட்கப்படும். இதற்கு உதாரணமாக வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள ஒரு புறஜாதியான் தானியேலைப் போலவே தேவனுக்கு முன்பாக தன்னை சிறுமைப்படுத்தி அவன் தேவ சமூகத்திலே எப்பொழுதும் ஜெபித்து அவனும் அவனது குடும்பமும் தேவனை விசுவாசித்தது. அதாவது மத்திய தரை கடற்பகுதியில் இருந்த யோப்பா பட்டணத்திலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செசரியா பட்டணத்திலே வாழ்ந்து வந்தவன் தான் கொர்நேலியு. ரோம படையிலே ஒரு 100க்கு அதிபதியானவனாக அவன் இருந்தான். அவன் குடும்பத்தாரும் மெய் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது மிகுந்த பக்தி கொண்டு தேவனையே வணங்கி வந்தனர். அவர்களுக்குரிய ஆவிக்குரிய அறிவுக்கு தக்கதாக அவர்கள் தேவனை விசுவாசத்தோடு ஆராதித்தனர், துதித்தனர், ஜெபித்தனர். ஆகவே அவர்களுடைய சித்தத்தையும் தேவ சமூகத்திலே செய்ய முயன்றனர். கொர்நேலியு தவறாமல் எப்போதும் ஜெபித்து வந்தது நிமித்தமாக தேவன் அவன் மீது தயவு காட்டியதன் மூலம், அந்த தயவு இரக்கத்தின் மூலமாக அவன் முதலாக ஒரு புறஜாதியான் கிறிஸ்தவனாகின்ற வாய்ப்பை கொர்நேலியு குடும்பம்தான் பெற்றது என்பதை வேதம் சொல்கிறது. இதனால் தேவன் எப்பொழுதும் ஜெபிக்கின்றவரின் ஜெபங்களையும் நற்கிரியைகள் என்றால் அவர்கள் செய்கிற நன்மைகள், பொதுவாக தான தர்மங்களை குறித்து சொல்வார்கள். இப்படி இவற்றின் மூலமாக அவைகளை அவர் நினைவில் வைத்து அவர்களை ரட்சிக்கிறார். அவர்கள் தேவனால் ரட்சிக்கப்படுவதன் மூலமாக அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு புறஜாதியினரும் இதற்கான பிரதிபலனை தேவனை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய ரட்சிப்பு என்பது ஒன்று இல்லாமல் அவர்களால் இதற்குரிய பிரதிபலனை, அவர்கள் நற்கிரியைகளுக்குரிய பிரதிபலனை அல்லது அவர்களுடைய ஜெபத்திற்குரிய பிரதிபலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளுவது இல்லை. கொர்நேலியு மதியம் 3 மணி வேளையிலே அந்திப்பலி நேரத்திலே அவன் முன்பாக தானியேலுக்கு எப்படி ஒரு தூதன் வந்து நின்றானோ அதே போல் அதே அந்திப்பலி நேரத்திலே கொர்நேலியுக்கு முன்பாக ஒரு பகல் தரிசனம் ஒரு தூதன் மூலமாக கிடைத்தது. உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. கொர்நேலியுக்கு இயற்கையிலேயே ஆவியானவரை, அவருடைய பொக்கிஷத்தை நன்கு அடைந்தவனாக இருந்தான். தேவனின் நோக்கத்தை நன்கு தெரிந்தவனாக இருந்தான். ஆனாலும் குமாரனுடைய இரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ளாதிருந்தான். ஏனென்றால் அவனுக்கு சுவிசேஷம் என்பது அறிவிக்கப்படவில்லை. அந்த சுவிசேஷத்தை அவனுக்கு அறிவிப்பதற்காக தான் ஆண்டவர் அந்த தரிசனத்தின் மூலமாக நீர் செல்ல வேண்டிய இடம், அங்கே சென்று பேதுருவை பார்க்க வேண்டியதை குறித்தும் அதே போல் பேதுருவுக்கும் நீர் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளதை நாம் பார்க்கிறோம். 1 முதல் 4 வசனம் வரை பார்ப்போமானால், இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு
மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உத்து பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்புற்றதாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது என்று அப்பொழுது பேதுருவை நோக்கி அவர் செல்ல வேண்டிய இடத்தை அவர் சொன்னார். ஆகவே யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதியாராக இருந்தாலும் சரி, தேவனால் நமக்கு கொடுக்கப்படும் கோட்பாட்டை, அந்த குறிக்கோளை நாம் தாழ்மையோடு நம்மை சிறுமைப்படுத்திக் கொண்டு தேவ சமூகத்தில் எப்பொழுதும் நாம் ஜெபிப்போமானால் அந்த ஜெபத்திற்கான பதில் தானியேலுக்கு உடனே கிடைத்தது போல, கொர்நேலியுவுக்கு உடனே கிடைத்தது போல நமக்காக இருந்தாலும் கிடைக்கும். கிறிஸ்துவை அறியாத புறஜாதியர்கள் இவ்வாறு நடந்தாலும் அவர்களுக்கு கிடைக்கும். ஆகவே இப்படி ஆலயத்திற்கு வரும் அவர்களை, ஆலயத்திலே தெருவிலே நின்று ஜெபித்து விட்டு போகிறவர்களை நாம் கண்டு அறிந்து அவர்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பதன் மூலமாக அவர்கள் அந்த இரட்சிப்பு என்பது அவர்களுக்கு கிடைக்கும். அந்த இரட்சிப்பு என்று ஒன்று தேவனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால்தான், அது கிடைத்தால்தான் அவர்கள் தேவ சமூகத்திலே பரிசுத்தமாக்கப்படுவார்கள். அவர்கள் கொர்நேலியைப் போல நற்கிரியை உள்ளவனும் எப்பொழுதும் ஜெபிக்கிறவரான பட்சத்தில் அது மிக எளிதான காரியமாகும். ஆகவே இந்த நாளிலே நாம் கர்த்தரை அறியாதவர்களை நோக்கி, பேதுரு எப்படி அந்த நாள் சென்று துதித்து ஆராதித்து அவர்களுக்கு அபிஷேகம் கிடைத்தவுடனே ஞானஸ்தானம் கொடுத்தானோ, அதே போல நாமும் இன்றைக்கு இந்த குறிக்கோளை, இந்த கிறிஸ்துவின் கோட்பாட்டை நாம் கடைபிடிக்க வேண்டும். மேலும் அது தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, புறஜாதியார்களாக இருந்தாலும் சரி, கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடுகிறவர்கள், சங்கீதக்காரன் சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டது போல, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றபடி கர்த்தர் அவரை நாம் தாழ்மையோடு நோக்கினால் அவர் நமக்கு குறைவில்லாமல் எல்லா நன்மைகளையும் செய்கிறவராக இருக்கிறார் என்பதை தான் இந்த நாள் செய்தியின் மூலமாக நமக்கு அவர் உணர்த்தியிருக்கிறார். ஆகவே ஜெபம் தாழ்மையோடு இருக்க வேண்டும், எப்பொழுதும் இருக்க வேண்டும். தன்னை சிறுமைப்படுத்தினதோடு அந்த ஜெபத்தை எடுக்கும்போது தானியேலைப் போல, கொர்நேலியைப் போல நாமும் நம்மை இப்படியாக மாற்றிக்கொண்டு தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். இப்படி புறஜாதியர்களும் தேவ சமூகத்திலே அவர்கள் வருவதற்குள்ள கிருபையை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோகத்திலாவே நல்ல ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் முறுக்கவும் உடையவரே, நேற்று நின்று மாறாதிருக்கின்றவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தரப்பா உம்மிடத்திலே ஏறெடுக்கப்படும் ஜெபங்கள் மனத்தாழ்மையோடு தங்களை சிறுமைப்படுத்தி எப்போதும் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவருடைய ஜெபத்தையும் அவர்கள் கிரியைகளை கண்டு அதன் மூலமாக நீ ரட்சிப்பதையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய செய்தியின் மூலமாக எங்களுக்கு உணர்த்தினீர். இதற்கு உதாரணமாக கொர்நேலியுவை காட்டினீர். இந்த இந்திய திருநாட்டிலே இன்னும் ஏராளமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டியிருக்கிற ஆண்டவரே, கர்த்தர் அவர்களுக்கு ரட்சிக்கப்படுவதற்கு இந்த செய்தி கர்த்தர் இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வதாக இருக்கட்டும். இதை கேட்கின்ற புறஜாதியினர் மனந்திரும்பி தேவ சமூகத்திலே வந்து தேவனை அவர்கள் நற்கிரியைகளோடு தன்னை தாழ்மைப்படுத்தி ஜெபிக்கும்போது அவர்களுடைய வேண்டுதலை கேட்டு ஊழியக்காரர் மூலமாக அவர்களை சுவிசேஷத்தை அறிவித்து
உம்முடைய ரட்சிப்பை குறித்து பரிசுத்தமாக்குகின்ற தேவனாய், நீர் வல்லமை உள்ள தேவனாய், ஜீவனுள்ள தேவனாய் இன்றளவும் இருந்து எங்களை ஆசிரியப்பது போல உங்களுடைய வருகை மட்டும் எங்களை காத்துக்கொள்ள முடியாகவும் இப்படியாக எங்களை வழிநடத்த உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.